ஸ்கிரீன் விசிபிளா தானுங்களா இருக்கு? எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா. அதில் லீனியர் அல்ஜிப்ரா படிக்கிறது ஈஸி. லீனியர். ஸோ அல்ஜிப்ரானா பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், சம் எக்ஸ்பிரஷன். அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை சம் எக்ஸ்பிரஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம். இல்லை லீனியர் அல்ஜிப்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு. லீனியர் மீன்ஸ் த கரஸ்பாண்டிங் கிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி லைன் ஆர் பிளேன், அதை பேஸ் பண்ணி அதனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படிதான் இருக்கும். இருக்கிறதுல சிம்பிளஸ்ட். ஓகே, லீனியர். ஒன்ஸ் இந்த பேப்பர் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த சப்ஜெக்ட் எப்படி ரைஸ் ஆகுதுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதுல இருந்து நீங்க ரியல் அனாலிசிஸா இருக்கட்டும், இல்லை அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, இல்லை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், சம் அதர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்டா வந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா இதுல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். இதுல என்ன நடக்குது என்ன இதுன்றது வந்து ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் வந்து ஈஸியா கொடுக்க முடியும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் சில வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு சில நேரத்துல 10 கொஸ்டின்ஸ் 12 கூட கேட்டிருக்காங்க ஒன்லி லீனியர் அல்ஜிப்ரால இருந்து. பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா வந்து 7 to 8 கொஸ்டின்ஸ் எப்போதுமே இருக்கும். ஸோ அதுல நீங்க குறைஞ்சது ஒரு 5 கொஸ்டினாவது நீங்க சால்வ் பண்ணிடலாம். பார்ட் சில வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4.75, குறைஞ்சது 5 கொஸ்டினாவது ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம் இந்த பார்ட்ல இருந்து. ஸோ அதனால நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதனாலதான் இதை நம்ம ஃபர்ஸ்டா எடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து எஸ்டர்டே நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளாஸ் லைட்டா. ஸோ அதுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், அதை மட்டும் ஜஸ்ட் ரீகால் பண்றேன். இதனுடைய வீடியோ வந்து நான் நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதனுடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுல லீனியர் அல்ஜிப்ராவில் இதுதான் மெயின் டாபிக். இதை பத்தி தான் நம்ம நிறைய படிக்கிறோம். ஓகேங்களா? இதுல நம்ம மெயினா என்ன புக்கு ஃபாலோ பண்றன்றது இதுல கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் ஃபர்ஸ்டா வந்து ஸ்டீஃபன் ஃப்ரீட்பர்க்ன்ற புக்கு, அதுக்கப்புறம் இந்த பல்ராம் துபே இன்ட்ரோடக்டரி லீனியர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் சாம் அவுட்லைன் புக். ஓகேங்களா? இதை படிச்சா போதுமானது. இதையும் தாண்டி நிறைய புக்ஸ் இருக்குது, பட் பேசிக்கா இந்த 3 புக்ஸ் படிச்சா போதுமானது நமக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், வாட் இஸ் ஃபீல்டு. ஃபீல்டுன்னா நம்ம என்ன பேசணும். இங்க வந்து ஃபீல்டு வந்து பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். வெக்டார் ஸ்பேஸை நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அண்டர்லைங் ஃபீல்டு என்னன்றது நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டுன்னா நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் a non-empty set F and then 2 operation plus and multiplication. With respect to these 2 operation, the non-empty set satisfying these property please. That means first F under addition is an abelian group. You know that what is abelian group. So the 5 property closure, associative, identity, inverse and commutative law. Similarly under multiplication that F should satisfy, okay, the 5 property. That is again it is an abelian group. And then the third one is distributive law, combining addition and multiplication. ஓகேங்களா? இந்த தனித்தனி எஃப் பிளஸ்ல வந்து ஒன்லி அடிஷன் ஆபரேஷன் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். அதே போல மல்டிபிளிகேஷன்லயும் ஒன்லி இந்த செகண்ட் எஃப் டாட்லயும் வந்து ஒன்லி மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் தான். பட் இதை கம்பைனிங் தீஸ் டூ மல்டிபிளிகேஷனையும் அடிஷனையும் கம்பைன் பண்றோம். திஸ் இஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகே, நான்-எம்ப்டி செட் சாட்டிஸ்ஃபையிங் தீஸ் 3 ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒவ்வொன்லி 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. எஃப் பிளஸ்ல ஒரு 5 ப்ராப்பர்ட்டி, எஃப் டாட்ல ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா இது 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அதை தான் வந்து நம்ம ஃபீல்டுன்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபீல்டு? இதுல மெயினா ஃபீல்டு வந்து நம்ம யாரு ஆர் தட் இஸ் ரியல் நம்பர், கியூ ரேஷனல் நம்பர்ஸ், சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுதான் என்னுடைய ஃபீல்டு. இதெல்லாம் இன்ஃபைனைட் ஃபீல்டு. ஏன்னா அதனுடைய சைஸ், தட் மீன்ஸ் கார்டினாலிட்டி, இட் இஸ் uncountable. Sorry, R is an uncountable set, C is also an uncountable set, Q is a countable set but countable infinite. So generally we can call it it's a infinite field based on the cardinality. ZP na integer modulo P. Okay, integer modulo P. Under inga addition modulo and multiplication modulo நம்ம யூஸ் பண்றோம். P is a prime number. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Z5ன்னா என்ன அர்த்தம்னா 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ். 5ன்றது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா திரும்ப 0. 6ன்னா என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம் ஃபார் Z5க்கு. ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் ஃபீல்டு. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபீல்டு. ஓகே, இதுதான் எனக்கு ஃபீல்டு ஸ்ட்ரக்சர். மெயினா நம்ம இதுல யூஸ் பண்ண போறது வந்து R தான். ஓகே, நெக்ஸ்ட் வெக்டார் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னன்னா
நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம், என்னுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் என்னன்றது முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் நான் பேச முடியும், லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட். வேற ஏதோ ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கோ இல்ல ஒரு காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கோ இல்ல ஒரு பிசிக்ஸ் வேற சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு இதை பேச முடியாது. ஸோ அப்ப நாம ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். அந்த அந்த ஸ்பேஸுக்குள்ளதான் நம்ம எதனாலும் பேச போறோம். ஒரு விஷயம் பேசுறோம்னா அது அந்த ஸ்பேஸுக்குள்ளதான் அதுக்கு மீனிங்ஃபுல். அது வெளியில பேசினா அதுக்கான மீனிங் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு ஸ்பேஸ், இப்போ நம்ம காலேஜுக்கு எதுக்கு போறோம், காலேஜ்ல நம்ம படிக்கிறதுக்கு போறோம். ஸோ அந்த 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 இடம் தான் நம்மளுடைய ஸ்பேஸ். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ அதே போலதான் ஃபர்ஸ்ட் நாம ஒரு ஸ்பேஸ் வந்து நாம டிஃபைன் பண்றோம். ஸோ அதை நம்ம எப்படி சார் டிஃபைன் பண்றது? வி ஸ்டார்ட் வித் எ நான் எம்டி செட். ஓகே, வின்றது ஒரு நான் எம்டி செட். ஸோ அந்த நான் எம்டி செட் வி வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். எஃப் வந்து என்னவா இருக்கலாம், எதர் ஆர் சி. ஓகே, ஸோ வி சே தட் வி இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். ஸோ இந்த வெக்டார் ஸ்பேஸ் வந்து ஓவர் அந்த ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் நாம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அது என்னன்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நான் எம்டி செட் வித் ரெஸ்பெக்ட் டு டூ ஆபரேஷன்ஸ் இங்க நாம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் அடிஷன். ஓகே, இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் அண்டர் அடிஷன் ஆபரேஷன். ஸோ இங்க அடிஷன்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இங்க நான் எப்படி மேப்பிங் பண்றேன், that is Cartesian product. V cross V goes to V. ஸோ இங்க எனக்கு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், V cross V ல R at pair. ஸோ V ல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன், U and V, that is U comma V. அதனுடைய அவுட்புட் என்னது, U plus V. அந்த U plus V அகைன் எங்க இருக்கணும், V ல இருக்கணும். ஓகேங்களா? அகைன் எனக்கு எங்க இருக்கணும், V ல இருக்கணும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆபரேஷன் it satisfies the following 5 property. What is that? These 5 property we can, this is what Abelian group நம்ம சொல்றது. That is first closure property, associative property and identity. Okay, here for under addition, what is the identity element? That is zero element, that is zero vector. And then inverse property and finally commutative under addition. Okay, that means under addition it should be a Abelian group. The vector space என்னவா இருக்கணும், Abelian group ஆ இருக்கணும். அப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். செகண்ட் ஆஃப், இதனுடைய செகண்ட் ஆஃப் வந்து என்னன்னா அகைன் இட் இஸ் அ 5 ப்ராப்பர்ட்டி. பட் ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்பர்ட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா அந்த வீக்குள்ளேயே நான் பேசுறேன். வீல இருந்து எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறது ஆப்ரேட் பண்ணாலும் அது எப்படி இருக்குது அதை வச்சுக்கிட்டு பேசுறது. செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன்ன்றது என்னதுன்னா அந்த ஃபீல்டுக்கும் அந்த வெக்டாருக்கும் உள்ள அதுல இருந்து ரெண்டு எலமெண்ட், ஒரு ஃபீல்டுல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அந்த வெக்டார்ஸ் அந்த வீல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அதை ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணோம்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து திரும்ப எங்க இருக்கணும், திரும்ப எனக்கு வீலே இருக்கணும். அதான் அதுக்கு மீனிங். தட் மீன்ஸ் எஃப்ல இருக்கிற எலமெண்ட், ஃபீல்டில் இருக்கிற எலமெண்ட் நான் எப்போதும் என்னன்னு சொல்லுவோம், ஆல்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் ஆல்பா பீட்டா. ஸோ வீல இருக்கிற எலமெண்ட்ஸ் யூ. ஸோ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும், ஆல்பா யூ. ஆல்பா யூன்றது வந்து இந்த ஆப்ரேஷன் இது வந்து என்னன்னா ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்றோம், ஒரு வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ற. திஸ் இஸ் வாட் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், ஆல்பா யூ. So based on this operation, again we want to, we have this 5 property, 5 axioms. First one, the alpha u belongs to V. This is for every alpha belongs to F and for every u belongs to V. And then alpha of u plus V equal to alpha u plus alpha V. Alpha plus beta of u equal to alpha u plus beta u. Alpha beta, okay. Alpha beta u equal to alpha beta of u and beta alpha. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஆல்ரெடி u பிளஸ் வி எங்க இருக்குது, ஃபர்ஸ்ட் 5 ஆபரேஷன்ல இருக்குது. ஓகேவா? அதோட ஆல்பா நான் பண்ணனா அதுவும் ஆல்பா யூ ஆல்ரெடி இங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆல்பா வி வந்து என்னது, அகைன் இட் இஸ் an element of v. so alpha u plus alpha v is again an element of v. so based on this, okay, எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. the final operation, this is very important, 1 dot u equal to, sorry, final axiom 1 dot u equal to u-ன்றது என்னதுன்னா ஒரு வெக்டாரை 1ஆல ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணா அது அதே வெக்டார் தான், அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. ஓகேங்களா? So already we familiar the definition of vector and scalar. Scalar means what? It represents only the magnitude. Vector means both magnitude and direction. So for example, இங்க இருந்து சேலம் வந்து இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கு வந்து 150 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ 150 கிலோமீட்டர்ன்றது வந்து என்னது, ஸ்கேலார். அதனால ஸ்கேலார் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்றோம். எந்த டைரக்ஷன், இங்க இருந்து எந்த டைரக்ஷன்ன்றது அதுதான் வெக்டார். ஓகேங்களா? ஸோ அதே 150 கிலோமீட்டர் நான் வேற ஒரு டைரக்ஷன்ல போனா வேற ஏதோ ஊருக்கு போவேன்.
ஸோ என்ன டைரக்ஷன்ல போறன்றது முக்கியம். ஸோ அதுதான் இங்க நான் ஸோ அதுதான் இது மீன் பண்ணுது. அந்த வெக்டார்ன்றது வந்து வெக்டார் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே அதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆல்பா யூன்றது வந்து என்னது? ஆல்பா வந்து ஸ்கேலார், யூ வந்து வெக்டார். ஆல்பா யூ இஸ் வாட் அகைன் இட் இஸ் அ வெக்டார். ஆல்பா யூன்றது வந்து என்னது? அகைன் வெக்டார். அதான் இது சொல்லுது. ஓகேங்களா? ஒரு ஸ்கேலாரையும் ஒரு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரிசல்டன்ட் வந்து என்னது? அது ஒரு வெக்டார் தான். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? இந்த 5-10 ப்ராப்பர்ட்டிஸ்ல இதான் பேசிக். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இதுல உங்க அப்படியே அடுத்தடுத்த கான்செப்ட் ஈஸியா உங்களுக்கு புரியும். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸியா நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்து செட்டு கொடுத்துட்டு இது வெக்டார் ஸ்பேஸா என்னன்னு கேட்கறதுலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த ஆக்சியம்ஸ்லாம் நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து ஈஸியா அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸோ இதுதான் இங்க வந்து நம்ம என்ன பேசியிருக்கோம். ஸோ வின்றது என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இங்க ஸோ இதுல இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன் யூ அண்ட் பின்னு. அதனுடைய ரிசல்ட் ஓகே, அது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணா யூ பிளஸ் வி. அது எங்க இருக்குது? திரும்ப அங்கே தான் இருக்குது. ஓகே, அதே போல ஆல்பான்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் ஃபீல்டுல இருந்து. ஸோ ஆல்பாவையும் யூவையும் ஆப்ரேட் பண்றேன். அது திரும்ப ஆல்பா யூ திரும்ப எங்க இருக்குது? அதே வியில இருக்கு. ஸோ ஃபீல்டுன்றது வந்து எஸ்டர்டே நேற்று கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஃபீல்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல வந்து நம்மளுடைய எர்த்து தான் நம்மளுடைய ஃபீல்டு. ஓகேங்களா? இப்போ அது என்ன சிம்பிளா சொன்னோம்னா, இப்போ நம்மளுடைய வீடு வந்து நம்மளுடைய ஃபீல்டு. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு உயிருள்ள ஜீவி யாரா இருந்தாலும், அது நாமளா இருக்கட்டும், இல்ல ஒரு எறும்புல இருந்து ஒரு எலி, எது என்ன என்ன நம்ம வீட்டுல ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல, அது எல்லாமே வெக்டார்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப நாம எல்லாருமே வெக்டார்ஸ் தான். இப்போ நம்மளுடைய எர்த் வந்து நம்மளுடைய ஃபீல்டு. இந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய கலெக்ஷன்ஸ், நாமன்னா ஒன்லி ஹியூமன் பீயிங் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு உயிருள்ள ஜீவியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து வெக்டார்ஸ் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? அது எல்லாமே வெக்டார்ஸ் தான். ஸோ அப்போ என்னுடைய ஃபீல்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த இடத்துல நாம எல்லாம் உயிரோட இருக்கோம், இங்க நம்ம வாழறோம். இப்போ இதே நம்ம வேற ஒரு பிளானட்டுக்கு போனா இங்க இருக்கிற சூழல், இங்க இருக்கிற காலநிலை எல்லாம் இருக்குமான்றது அது ஒரு கேள்விக்குறி. ஸோ அப்போ என்னுடைய ஃபீல்டு மாறும்போது அது நாம வந்து இங்க இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ். தட் மீன்ஸ் வேற ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது நாம அங்க சர்வைவல்ஸ் பண்றது சிரமம். ஸோ அங்க அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற எல்லா சூழலும், அதே போல இங்க இருக்கிற ஜீவிகள் உயிரோட இருக்கிறவங்க வந்து வேற ஒரு இடத்துல அப்படி இருக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே தானுங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இப்போ ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது இங்கேயும் அதே கதை தான். ஃபீல்டு இந்த என்னுடைய ஃபீல்டு வந்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒரு ஃபீல்டுல வெக்டார் ஸ்பேஸா இருக்கிறது இன்னொரு ஃபீல்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார். ஸோ அதுக்கு தான் சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க பின்னாடி கொடுக்குறேன். இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற இதுல வந்து நம்ம மெயினா வந்து வெக்டார் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கிளாஸஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். அதையும் தாண்டி நிறைய நம்மளால கொடுக்க முடியும். பட் மெயினா இதுல தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்குள்ளதான் இருக்குது. ஸோ அப்ப அதுல ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்என். ஓகே, ஆர்என் தட் இஸ் யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆர்என் வந்து நம்ம எப்படி நம்ம மீன் பண்றோம்? ஆர்என்ன்றது வந்து என்னது? அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம்? திஸ் இஸ் வாட் த செட் ஆஃப் ஆல் மேபி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்க நான் யூன்னு எடுத்துக்கிறேன். the set of all elements யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் யூ? ஸோ யூ வந்து நான் எப்படி நான் மீன் பண்றேன்? திஸ் இஸ் வாட். ஸோ n tuples u1 u2 etc un such that each ui, இந்த each uis எங்க இருக்குது? it is an element of R. so in this way, okay, this is what n-dimensional Euclidean space. இது ஸ்பெசிஃபிக்கா ஃபார் R2 means what? R2 that is Euclidean plane. ஸோ இங்க R2 நம்ம எப்படி எடுக்கிறோம்? R2 ஸோ u, v ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னா u வந்து u1, u2. இட் இஸ் வாட் ஆடட். இட்ஸ் அ பேர். ஓகே,
ஸோ இதுல நாம ஆப்ரேஷன் பண்றோம். இதுல இருந்து 2 எலமெண்ட் எடுத்தனா அந்த அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், இங்க நான் என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்றோம், ஒன்னு அடிஷன் ஆப்ரேஷன், இன்னொன்னு வந்து ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ நீங்க ஒரு செட்டு அதுல இருக்கிற எலமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் அதை எப்படி நம்ம எழுதுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் வந்து நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அந்த லாங்குவேஜ் அங்க நம்ம என்ன மாதிரியான நொட்டேஷன் யூஸ் பண்றோம், அதை எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்றோம், அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்றது நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ அதில் அப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க, R2னா என்னன்னு எழுதுறேன். R2ல இருந்து 2 எலமெண்ட் U அண்ட் Vன்னு எடுக்கிறேன். அது அது U அண்ட் Vன்றது நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது, பட் அதனோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா எப்படி இருக்குது, R2ல எப்படி இருக்கும், U1, U2. அதே போல Vனா V1, V2. ஓகே. இப்போ ஆபரேஷன்ஸ் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆபரேஷன், U பிளஸ் Vனா என்ன அர்த்தம்? ஸோ இதுதான் ஆபரேஷன், அடிஷன் ஆபரேஷன். அப்போ அதுக்கு என்ன மீனிங்? ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன மீனிங்? ஸோ கோஆர்டினேட் வைஸ் அடிஷன். இது வந்து U1 பிளஸ் V1, U2 பிளஸ் V2. இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா கோஆர்டினேட் வைஸ் அடிஷன். அதே போல ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், ஆல்பா டைம்ஸ் யூன்னா என்னது, திஸ் இஸ் வாட் கோஆர்டினேட் வைஸ் மல்டிபிளிகேஷன், ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், ஆல்பா U1, ஆல்பா U2. இதுதான் என்னுடைய ஆபரேஷன். ஸோ இது வந்து நேச்சுரல் ஆபரேஷன். இத பேசிக் ஈக்ளோடியன் ஸ்பேஸ்ல நாம நேச்சுரலா நாம யூஸ் பண்ற ஆபரேஷன். நம்ம ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நாம ஸ்கூல் டேஸ்ல இருந்து இந்த ஆபரேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? இது ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்றோம். அதை நான் பின்னாடி ஸ்கூல்ல நாம எப்படி நோட்டேஷன் ஃபாலோ பண்ணோம், இதுக்கும் அதுக்கும் என்ன ஏதுன்றதை நான் பின்னாடி எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் டூ ஆபரேஷன் த கிவன் செட் R2 இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். ஸோ ஒரு செட்டு வெக்டார் ஸ்பேஸா இல்லையான்றது பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த செட்டு எப்படி இருக்கு, அந்த செட்ல நான் ஆபரேஷன் எப்படி எடுத்திருக்கேன், பேஸ்ட் ஆன் தட் ஆபரேஷன் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தட் அபவ் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட், அதை தான் நம்ம மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கொஸ்டின் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் R2 அப்படின்னு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் R2. சப்செட்னா என்ன மீனிங்? ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்குள்ள இருக்குதுன்னா இதுல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே அதுல இருக்கணும். ஓகேங்களா? அதான் அதுக்கு மீனிங் சப்செட்னா. ஸோ இங்க வந்து அப்படி இல்லை, ஆரோட ஸ்ட்ரக்சர் வேற, R2ஓட ஸ்ட்ரக்சர் வேற. ஓகேங்களா? ஸோ ஆர்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் R2ல இல்லை. ஏன்னா R2 வந்து எப்படி இருக்குது, U1, U2ன்னு இருக்குது. பட் ஆனா R வந்து பாத்தீங்கன்னா தனி, அந்த U1 தனியா ஆர்ல இருக்குது, U2 தனியா ஆர்ல இருக்கு. பட் U1, U2 ஆர்ல இல்லை. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? அதே போல இந்த U1 மட்டும் நீ R2ல இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது ஆர்டர் பேஸா தான் எழுதணும். இந்த ஸ்ட்ரக்சரே டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ இங்க வந்து அந்த சப்செட்ன்ற கான்செப்ட் இது சொல்ல முடியும். நாட் ஓன்லி திஸ், ஸோ இன் ஜென்ரலா அதே போல R2 is not a subset of R3. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன் நோட், எனி ஃபீல்டு இட் செல்ஃப் ஃபார்ம் அ வெக்டார் ஸ்பேஸ். அந்த ஒரு ஃபீல்டே அதுவே வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து R இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R, Q இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் Q, C இஸ் ஆல்சோ a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் C. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? இந்த RQC, ஓகே, அதுவே வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். ஒரு செட்டு இன்னொரு செட்டு பேஸ் பண்ணி அதோட ஃபீல்டு மாத்தும் போது அது வெக்டார் ஸ்பேஸா இருக்குமா? ஓகே, அதுதான் இங்க கொஸ்டின். ஸோ ஆர் இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் கியூவா அப்படின்னு நான் கேட்கறேன். அதே போல கியூ இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆரா, அதே போல ஆர் இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சியா, அதே போல சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆரா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸோ இங்க வந்து இதுதான் அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம போய் பார்க்கணும். ஸோ ஆர் இஸ் வெக்டார் ஸ்பேஸ், கியூ விட ஆர் பெருசு. ஸோ கியூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஆர்ல இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அடிஷன் ஆப்ரேஷனும் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷனும் சாட்டிஸ்ஃபைட். பட் கியூ இஸ் நாட் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர்.
ஏன்னா கியூவை விட ஆர் வந்து பெருசா இருக்குது. அப்போ என்ன, எனக்கு செகண்ட் ஆபரேஷன் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன்ல எனக்கு பிரச்சனை இருக்குது. ரூட்ன்ற ஒரு எலமெண்ட் ஆர்ல இருக்குது, பட் நாட் இன் கியூ. ரூட் டூவையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணா ரூட் டூ, பட் ரூட் டூ நாட் பிலாங்ஸ் டு இன் கியூ. பட் ஆனா அது கியூல இருந்தாதான் இருக்கணும்ல, அதானே அது சொல்லுது ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஆல்பா யூ, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவரி எலமெண்ட். ஓகே, ஸோ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதே போலதான் ஆர் இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சியா, சி ஃபீல்டு வந்து இதை விட பெருசா இருக்குது, ஸோ இஸ் நாட் ஹேப்பன். அதே போல சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆரா, எஸ் ரெண்டுமே. சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர் அண்ட் சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் கியூ. ஸோ ஃபீல்டு வெக்டார் ஸ்பேஸ் வி அதுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு சொல்ல வரனா, ஃபீல்டை விட வெக்டார் ஸ்பேஸ் வந்து பெருசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபீல்டுல எல்லா எலமெண்ட்ஸும், ஸோ அப்ப ரெண்டுத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் சேமா சார், அப்படியே மீனிங் இல்ல. ஃபீல்டுங்கிற வெக்டா ஃபீல்டை விட வெக்டார் ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கணும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபீல்டுல இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்ஸ் ஸ்கேலார் எலமெண்ட்ஸும் வெக்டார் ஸ்பேஸோட ஒரு என்ட்ரியா இருக்கணும், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரியா இருக்கணும். ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா R2 இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ், இன் ஜெனரல் Rn இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R. ஓகே, ஏன்னா இந்த U1 U2 UN எல்லாமே ஆர்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அதை தாண்டி வெளியில போகல. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், செகண்ட் ஸ்பேஸ் வந்து என்னன்னா பாலினாமியல் ஸ்பேஸ். பாலினாமியல்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம், இந்த மாதிரி நோட்டேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நாம யூஸ் பண்ற புக்லயும் நீட்டா நோட்டேஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ பி ஆஃப் ஆர்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் இஸ் த மீனிங். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இப்படி எழுதும். என்ன சார் பிளஸ் டாட் 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 ஏஎன் எக்ஸ் பவர் எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல முடியும். ஆமா முடியுது, பட் அது எந்த இடத்துல முடியுதுன்றது நமக்கு தெரியாது. அதனால ஜென்ரலா இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ ஏஎன் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா தட் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்னன்னு இருக்கும். ஓகே, பட் இங்க நம்ம அப்படி எழுதல. ஏன்னா ஒரு பாலினாமியலோட டிகிரி 10 இருக்கும், இன்னொரு பாலினாமியல் 100, இன்னொன்னு 1000, இன்னொன்னு வந்து 200, இன்னொன்னு வந்து 1 lakh இருக்கலாம், இன்னொன்னு வந்து 100 crore இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல முடியுது தானுங்களா, 100 crore இட் இஸ் அ ஃபைனைட். ஸோ ஏதோ ஒரு இடத்துல முடியுது, பட் எந்த இடத்துலன்றது நமக்கு தெரியாது. அதனால ஜென்ரலா நம்ம இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், கியூ ஆஃப் எக்ஸ். இங்க பேசிக் ஆபரேஷன் என்ன, பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸ். ஸோ இதை நம்ம இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஆப்ரேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்றோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி. ஓகே, எக்ஸோட டேர்ம்ஸ், எக்ஸோட கோபிஷன்ஸ், எக்ஸ் ஸ்கொயரோட கோபிஷன்ட். ஸோ அகைன் இட் இஸ் அ பாலினாமியல். ஓகே, similarly alpha times p of x means what, each termsையும் நாம ஆல்பாவால மல்டிப்ளை பண்றோம். ஓகே, இதான் என்னுடைய ஆபரேஷன். இதை பேஸ் பண்ணி கிவன் இந்த செட் பி ஆஃப் ஆர் வந்து வெக்டார் ஸ்பேஸா இருக்கு. ஓகே சார், இங்க நான் என்ன பண்றேன், வாட் இஸ் ஒரு கொஸ்டின் கியூ இஸ் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 3 வந்து வெக்டார் ஸ்பேஸா என்னன்றதுக்கு ஒரு கொஸ்டின். தட் மீன்ஸ் வாட், ஐ கலெக்ட் ஒன்லி த பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. ஓகே, பாலினாமியல் ஆஃப் ஒன்லி த பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இது வந்து வெக்டார் ஸ்பேஸா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டியே நான் கொண்டு வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இங்க இதுல வெக்டார் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் இதை நான் செக் பண்றேன். ரெண்டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 ஆட் பண்ணா திரும்ப அகைன் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இருக்கணும். ஓகேங்களா, பட் இங்க வந்து பாருங்க, இது பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூ பிளஸ் 2x பிளஸ் 1, கியூ ஆஃப் எக்ஸ் வந்து என்னது மைனஸ் x3 பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 4x. ரெண்டையும் ஆட் பண்ணா டிகிரி குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது அந்த செட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் வாட், ஸோ இந்த மாதிரியான செட் நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ வெக்டார் ஸ்பேஸ். தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ வெக்டார் ஸ்பேஸ். ஸோ ஒன்லி அந்த டிகிரி மட்டும்தான் இங்க இருக்குது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி பாலினாமியல் அதுல வரணும், அதனுடைய லோயர் டிகிரி பாலினாமியல்ஸ் எல்லாமே வரணும். ஸோ அதை தான் நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். வாட் இஸ் பி என் ஆஃப் ஆர், இந்த என் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா திஸ் இஸ் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு n. அப்படின்னு என்ன அர்த்தம், 0 டிகிரி பாலினாமியல் இருந்து அப் டு nth டிகிரி பாலினாமியல் வரைக்கும் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன். அதான் இங்க இப்படி எழுதியிருக்கும் பாருங்க, அப் டு nth டிகிரி. ஓகேங்களா, பட் எல்லாமே nth டிகிரி இல்ல, 0 டிகிரி இருக்கலாம், கான்ஸ்டன்ட் பாலினாமியல், ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல், செகண்ட் டிகிரி. ஸோ இன் திஸ் வே அப் டு n. ஓகே, ஸோ இட் வில் ஃபார்ம் அ வெக்டார் ஸ்பேஸ். இதுல எந்த ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணாலும் அதோட டிகிரி வந்து அதை விட அதிகமாகாது, குறையதான் செய்யும். 0 பாலினாமியல் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த அபவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். ஓகேங்களா, நான் ஒரு புக்கு சென்ட் பண்றேன், அந்த புக்ல இது எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir.
ஓகேவா? மீட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுதுன்னு வருது. டைம் அதிகமாயிடுச்சா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். மேபி அதே லிங்க்ல இப்ப முடிஞ்சதுன்னா திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்படிதானுங்களா? நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. அதுக்காக தான் கேட்கறேன். ரிமைனிங் மீட்டிங் டைம் வந்து 3.3 மினிட்ஸ் இருக்குது. எப்படிங்க நீங்க அப்ளை பண்ணிடுறீங்களா அப்ரஹாம்? சார் ஐ திங்க் இந்த லிங்க்லயே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? ஓகே ஓகே, பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஆமா, இன்கேஸ் இன்கேஸ் இந்த லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா இமீடியட்டா வேற லிங்க் ஓபன் நான் உங்களுக்கு வேற பண்ணிக்கலாம், லிங்க் பிரச்சனை நான் இல்லை. உடனே சென்ட் பண்றேன். ஓகே, நான் அது எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்பேஸ் வந்து என்னன்னா மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ். ஸோ மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டு பேசுவோம். ஓகே. ஸோ இங்க வந்து என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ் வியை வந்து எப்படி இருக்குன்னா வி ஈக்குவல் டு ஸோ எம் எம் கிராஸ் என் ஆஃப் ஆர். ஓகே, the set of all m by n matrices. Okay, அதான் இதுக்கு மீனிங். This is what the set of all m by n m by n matrices with real entry. அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள இருக்கிற என்ட்ரி ஒவ்வொன்று ஏதாவது ரியல் என்ட்ரி. அதுக்கு தான் இந்த mn ஆஃப் m கிராஸ் n ஆஃப் ஆர்னு எழுதுறோம் ரியல் என்ட்ரி. இந்த ஆர் எதை மீன் பண்ணுதுன்னா, ஸோ என்னுடைய ஃபீல்டு இங்க நான் எதை நான் சூஸ் பண்றேன், என்னுடைய ஃபீல்டும் வந்து ஆர் தான். ஸோ த்ரூ அவுட் நம்ம டிஃபால்ட்டாவே நாம ஆர் தான் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இங்க நம்ம ஸோ இது எனக்கு புரியுது. ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ லேட் ஸோ ஏ கமா பி ஓகே பிலாங்ஸ் டு எம் என் ஆஃப் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிகேஷன். ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ நம்ம ஆட் பண்ணுவோம்? ரெண்டு மேட்ரிக்ஸோட சைஸும் சேமா இருந்ததுன்னா அதை ஆட் பண்ண முடியும். ஓகேவா? பட் மல்டிபிகேஷன்ல வந்து அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கும் செகண்ட் மேட்ரிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமா இருந்தா வி கேன் யூஸ் த மல்டிபிகேஷன் ஆபரேஷன். பட் அடிஷன்ல வந்து ரெண்டு மேட்ரிக்ஸோட சைஸும் சேமா இருக்கும். ஸோ இங்க எனக்கு பிரச்சனை இல்லை, சேம் சைஸ் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா இங்க நான் என்னோட கலெக்ஷன் எடுத்திருக்கேன், செட் ஆஃப் ஆல் m by n மேட்ரிசஸ். ஓகே, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்.